கர்த்தருடைய இனிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தமிழ் காஸ்பல் ஸ்கூல் யூடியூப் சேனலின் வழியாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அநேக கிறிஸ்தவர்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு தலைப்பு, அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்றால் பிற மொழி. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு தெரியும், லாங்குவேஜ் நோன், அதாவது மொழி அறிந்தவைகள், தாய்மொழி, பிற மொழி, மதர் டங், அதர் டங். நீங்கள் இங்கிலீஷில் அந்நிய பாஷை பார்த்தீங்கன்னா அதர் டங்குன்னு போட்டிருக்கோம். தாய்மொழி, என்னுடைய தாய்மொழி தமிழ். நான் அநேக மொழிகள் அறிந்திருக்கலாம். இதற்கு தமிழை தாண்டி ஒரு 6 மொழிகள் அறிந்திருந்தால் அது எல்லாமே எனக்கு பிற மொழி. தமிழ் என்னுடைய ஜென்ம பாஷை. மற்ற மொழிகள் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, இதையெல்லாம் எனக்கு அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை, இப்போ ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது சில நேரத்தில் பேர் சொல்லி அழைப்போம், சில நேரத்தில் ஊர் பேர் சொல்லி அழைப்போம், சில நேரத்தில் மொழியின் அடிப்படையில் அழைப்போம். சில நேரத்தில் எப்படி பேசுவாங்க, நான் தமிழன், மலையாளி, கன்னட, தெலுங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு மொழியின் அடிப்படையில் ஒருத்தனை அழைப்பாங்க. சில பேரை ஊர் பேர் சொல்லி, சேலத்துக்காரன், சென்னைக்காரன், கேரளாக்காரன் அப்படி என்று ஒரு ஊர் பேர் சொல்லி அழைப்பார்கள். ஸோ அதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் தான் அந்நிய பாஷை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 114:1. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது, இஸ்ரவேல் எகிப்திலும், அதாவது எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தது, யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது. அந்நிய பாஷைக்காரர் யாருங்க? எகிப்து. எபிரேய மொழி பேசாத எகிப்தில் பார்த்தீங்கன்னா அது எந்த மொழின்னு நாங்கள் வேதத்தில் வெளிப்படுத்தவில்லை. நம்ம அரபுன்னு வச்சுக்கோ, அரபிக் மொழின்னு வச்சுக்கோ. இப்போ அரபிக் மொழியிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அந்த அரபிக் மொழி எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து. இப்போ கேரளாவில் நம்ம அனுப்பிப்பட்டு கிடந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கேரளாவிலிருந்து நாம் புறப்பட்டு, அதாவது அந்நிய பாஷைக்காரர் இடத்திலிருந்து நான் தமிழ்நாட்டுக்கு விடுதலை பெற்று வந்தேன் அப்படி என்று சொல்லலாம். இதுதான் அந்நிய பாஷை. அதாவது என்னுடைய ஜென்ம பாஷை தாய்மொழி தவிர எந்த ஒரு மொழியும் எனக்கு அந்நிய பாஷை தான். இதற்குரிய காரியங்கள் நம்ம தொடக்க ஆதியாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 11:1. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அது எந்த பாஷை என்று அங்க சொல்லவில்லை, எந்த மொழி என்று அங்க வேதம் வெளிப்படுத்தவில்லை. ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அது என்ன பேச்சு? மொழி. அப்போ ஒரே மொழி. நம்ம எபிரேயன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அது என்ன ஒரே பேச்சு என்ன? இப்ப எனக்கு தமிழ் தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் தமிழ் தெரியும். ஆனாலும் ஒரே விதமான பேச்சு இருக்கிறதா? இல்லை. திருநெல்வேலியில ஒரு பேச்சு, கோயம்புத்தூர்ல ஒரு பேச்சு, கன்னியாகுமரியில ஒரு பேச்சு, சேலத்துல ஒரு பேச்சு, மெட்ராஸ்ல ஒரு பேச்சு. ஸோ அந்த ஸ்லாங் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போ மொழி ஒரே மொழி இருந்தது, அங்கே ஸ்லாங்கும் எப்படி இருந்தது? ஒரே விதமான ஸ்லாங் தான் இருந்துச்சு பூமியில். இதனால் என்ன பண்ணாங்க? நம்ம பூமியில் சிதறக்கூடாது என்று அவர்கள் ஒரு திட்டம் பண்ணினார்கள். எல்லா ஜனங்களும் ஒரே, இப்போ ஒரு மொழியில் என்ன இருக்கும்? எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த ஒற்றுமை என்ன நடக்குது பாருங்க. 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பின்னும் அவர்கள், நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி. அவர்களுடைய திட்டம் என்ன? ஒரே மொழி ஒரே பேச்சு இருந்ததுனால, ஒரே இனமாக இருந்ததுனால அவர்கள் சிதறி போகக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? பூமியும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை நிரப்பும்படி அவர் சித்தமாக இருந்தது. இவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவருடைய சித்தத்துக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள். நாம் எங்கேயும் பூமி எங்கும் சிதறி போகிடக்கூடாது அப்படின்ற ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அதை ஆண்டவர் அவர்களை பிரிக்க எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்? 6-7 படிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள்.
அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அதனால அவர்களை பிரிப்ப ஆண்டவர் யூஸ் பண்ண ஆயுதம் என்ன? அவர்களுடைய மொழிகளை தாறுமாறாக்குவோம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் அறியாதபடிக்கு. அப்ப இங்க ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே ஒரு மொழி பேசிக்கொண்டு, அதான் உதாரணமாக ஒரு எபிரேய மொழி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க 3 விதமான சந்ததி இருக்குது. காம், யாபேத், சேம். இந்த 3 விதமான சந்ததிகளை என்ன செய்கிறார்? 3 விதமான சந்ததிக்கு 3 விதமான மொழிகளை தருகிறார். இப்ப சேமுக்கு பார்த்தீங்கன்னா எபிரேய மொழி அப்படியே நிலைச்சிருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. மீதி இருக்கிற யாபேத்து, காமுடைய சந்ததிக்கு வேறொரு மொழியை உடனே அவர் வரமாக அங்கே கொடுத்திருக்கிறார். அதுபோல வெறும் மொழியை மாத்திரம் அங்கே கொடுக்கவில்லை, அவர்கள் ஏற்கனவே கற்றறிந்த எபிரேய மொழியை அவர்கள் இறுதியிலிருந்து அவர் எடுத்து போட்டுட்டார். அவர்கள் ஒருவர் பேசுவதை ஒருவர் அறியாதபடிக்கு அவர்கள் மொழிகளை அவர் தாறுமாறாக்கினார். இதனால் அவர்கள் என்ன எல்லாம் சிதறி பூமி எங்கும் அவர்கள் பரவ தொடங்கினார்கள். அதிலே படிங்க 9வது வசனம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பூமி எங்கும் வழங்கின பாஷையை ஏற்கனவே யார் இந்த பாஷையை கொடுத்தது? தேவன் தான் இந்த முதல்ல இந்த பாஷையை கொடுத்தது. அது எந்த பாஷை என்று தெரியாது. சில பேர் தமிழுங்க, சில பேர் நமக்கு தெரியாது. வேதம் வெளிப்படுத்தாத ஒன்றும் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவரிடத்தில் தாறுமாறாக்கினபடியால், அப்ப அந்த மொழியை தாறுமாறாக்கின இடத்திற்கு என்ன பெயர் வைத்தார்கள்? பாபேல் என்று பெயர் வைத்தார்கள். கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்ப ஆண்டவர் அவர்களை சிதறி போக பண்ணின ஒரு காரியம் எதற்காக? எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்தினார்? மொழியின் அடிப்படையில் அங்க ஒரு சிதறி போகும் பண்ணும்படி ஒரு பிரிவினை அங்க உண்டணும். இல்லைன்னா ஒரே இடம், நமக்கு ஒரு நகரத்தை உண்டாக்குவோம், நம்ம பூமி எங்கும் சிதறி போகக்கூடாது என்று அவர்கள் சித்தம் வைத்தனர். ஆனால் ஆண்டவர் அந்த சித்தத்தை உடைத்து தன்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற செய்கிறார். இப்படிதான் மொழிகள் உண்டானது. இங்க பாத்தீங்கன்னா இங்க வரம் கொடுத்தாரா? உடனடியாக ஒரு மொழியை தாறுமாறாக்கி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் பேசுகிறதுக்கு தெரியாத போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு புது மொழியை உடனடியாக அவர்களுக்கு வழங்கினார். இந்த இடத்துல வரமாக கொடுக்கப்பட்டதா இல்லை கோபத்தினால் உண்டான ஒரு செயலா? அவர் சித்தத்துக்கு எதிராக செயல்பட்டதுனால அவர் செய்த காரியம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே அவர் ஒரு பாஷையை கொடுக்கிறார். அது என்னன்னு என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில், புளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு, பன்மையில சொல்லப்பட்டிருக்குது. அந்நிய பாஷை இல்லை, பாஷைகள். பூமியில 6000க்கும் மேற்பட்ட பாஷைகள் இருக்கிறது. அதுல சில பாஷைகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாஷைகளில் அவர்கள் பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில பேசல, பாஷைகள். அப்படி படிங்க விஷயம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இங்க யூதர்கள் எல்லாம் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அநேக நாடுகள்ல யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எப்படி தமிழர்கள் பிற மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பிற வெளிநாடுகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பண்டிகை வரும் பொழுது எப்படி தன்னுடைய சொந்த ஊருக்கு நாடி வருகிறார்களோ அதே போலதான் இங்க ஒரு பெந்தகோஸ்தே பண்டிகை அப்ப அந்த யூதர்கள் எல்லாம் அங்க எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார்கள். அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே அந்த இறக்கும் பொழுது அங்க எல்லாருமே அவர்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் அங்க பேச தொடங்கினார். 7வது வசனம் படிங்க. 6வது வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அந்த சத்தம் உண்டான போது, இது அவங்க பேசிக்கொள்றது உண்டான போது, அந்த சத்தம் கேட்கும் பொழுது திரளான ஜனங்கள் அங்க கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளில் அவர்கள் பேசுகிறதை, தங்கள் பாஷை என்ன? இப்ப டெல்லியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இங்க வந்து ஹிந்தி பேசிட்டு இருந்தானே எப்படி இருக்கும்? ஆந்திராவில் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் தமிழன், திடீர்னு இங்க வரும்பொழுது அவன் திடீர்னு தெலுங்கு பேசுறான். இவனுக்கு
பிறந்ததுலேருந்தே இவனுக்கு தெலுங்கு தெரியாது. ஆனால் தெலுங்கு பேசினா எப்படி இருக்கும், அவன் ஆச்சரியப்படுவான். அந்த மாதிரி இவர்கள் தங்கள் தங்கள் பாஷையில், ஏன்னா அங்கே போய் அவங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க அங்கே செட்டில் இருப்பாங்க. ஆனால் அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே பிறந்து வளர்ந்துருப்பான், ஆந்திராவிலேயே பிறந்து வளர்ந்துருப்பான். இப்போ ஆந்திராவில் அவன் பிறந்து வளரும்போது அவன் முதல்ல எந்த மொழியை கற்றுக்கொள்கிறான், தெலுங்கு தான். அவனுடைய சந்ததி வேணாம் தமிழர்களாக இருக்கலாம், ஆனால் தெலுங்குல இருந்து அவன் பிறக்கிறதுனால என்ன நடக்கிறது, அவன் ஜென்ம பாஷையாக அது மாறிவிடுது. அப்போ ஜென்ம பாஷை அவனுக்கு தெலுங்கு. அப்படி தங்கள் தங்கள் பாஷைகள் பேசுகள் அவருக்கு கேட்டபடியாக கலக்கம் அடைந்தாங்க. எப்படி இவங்களுக்கு நம்ம பாஷைகள் பேசுகிறார்கள்? 7 எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? எல்லாரும் பிரமிக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்க பேசுறது புரியுதா புரியலையா? புரியுது, தெளிவா புரியுது. ஒருவர் பார்த்து பேசுகிறத இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க இவர்கள் கலிலேயர் ஆச்சே, கலிலேயருடைய பேச்சு தானே இருக்கணும், கலிலேயர் மொழி தானே இருக்கணும். எபிரேயர்லயே கலிலேயருடைய ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். சில நேரம் பேதுருக்கிட்ட என்ன சொல்லுகிறார், நீ கலிலேயன் அல்லவா, இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன் அல்லவா, உன் பேச்சு அதை நிரூபிக்கிறது. அப்ப பேதுருடைய பேச்சு நிரூபிக்குதுன்னா கலிலேயனுக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் கலிலேயர்கள். இவங்க எப்படி நம்ம பாஷைகளில் பேசுகிற, அப்போ ஒரு மனுஷன் பேசுகிறது தெரிகிறது, தங்கள் பாஷைகளில் தான் பேசுகிறார்கள் என்று புரிகிறது அவங்களுக்கு. அது எப்படி இவங்க பேசுறாங்க, இவங்க கலிலேயர் அல்லவா, நம்ம பாஷையில எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க, பிரமித்தார்கள். அவர்கள்லாம் எந்தெந்த நாட்டிலிருந்து அவர்கள் வந்தவர்கள் என்று அடுத்த ஒரு லிஸ்ட் சொல்றாரு பாருங்க. 9, 10, 11. பார்த்தரும் மேதரும் ஏராமித்தாரும் மெசபோத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரியனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இந்த 17 நாடுகள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அவர்கள் பேசுகிறதை தங்கள் மொழி என்று அறிந்திருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்கிறோமே. அப்ப அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களும் தெரியுது, அவங்க என்ன பேசுகிறார்கள் என்றும் தெரிகிறது. ஆனா இப்ப எப்படி அந்நிய பாஷை உபயோகப்படுத்தப்படுது, ரீ கா பா ரா லா மா லா இப்படி என்று சொல்லுகிறதுனால அது அந்நிய பாஷை. இது பேசுகிறவருக்கும் புரியாது, கேட்கிறவர்களுக்கும் புரியாது, அது என்ன மொழி என்றும் புரியாது. இது அந்நிய பாஷை அல்ல. அந்நிய பாஷை என்பது என் தாய்மொழி தவிர நான் வேற ஒரு மொழியை அறிந்து கொண்டாலும் அதுதான் அந்நிய பாஷை. இப்போ நான் ஒரு சைனீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஒரு 2-3 வருஷம் சைனீஸ் கிட்ட போய் நான் பாடம் எடுத்து நான் ஒரு பிற மொழியை நான் கற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் உடனடியாக அந்த வரத்தை கொடுத்தா இந்த ஒரு நொடியிலேயே என்னால் கற்றுக்கொள்ள முடியும். இப்படி தான் அந்த அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தாரு. ஒரே நொடியில் அந்த வசனத்தை விதைக்கும் பொழுது என்னால் பேச முடியும். இல்லை சைனீஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னா 2-3 வருஷம் எங்கேயாவது போய் சைனீஸ் தெரிஞ்சவங்க கிட்ட நான் கற்றுக்கொள்ள முடியும். இப்படி தான் அந்நிய பாஷை இப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அநேகரால் வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த அந்நிய பாஷையில விழுந்து உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்ளாதீர்கள், இதிலிருந்து தப்பித்துவாங்க. நம்ம அந்நிய பாஷை குறித்து எப்படி பயன்படுத்தினார்கள், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லியதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆமீன்.